ஒரு கிராமத்தின் பழைய சிவபெருமான் கோயில் இருந்தது. தினமும் அங்கு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பூஜைகள் பண்ணுவாங்க. அதே கோயிலுக்கு தினமும் ஒரு இளைஞன் வருவான். அவன் பேர் அருண். ஆனா அவன் ஒருபோதும் உள்ள போய் தரிசனம் பண்ண மாட்டான். வாசல் வெளியே நின்று கோயில் படிகளை துடைப்பான், சுத்தம் செய்வான். அப்பிறகு அமைதியா போய்விடுவான். இதை கண்டவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இவனுக்கு பக்தி இருந்தா உள்ள போய் வழிபடுவானே, இவனுக்கும் கடவுள் மேல பக்தியே இல்லை என்று மக்கள் கூறினார்கள். ஒரு நாள் கோயில் பூசாரி அவனை அழைத்து கேட்டார். நீ தினமும் வர்றே, ஆனா உள்ள போக மாட்டே, ஏன்? அருண் சிரிச்சு சொன்னான். நான் உள்ள போக வேண்டிய அவசியமே இல்ல சியா. நான் செய்யும் வேலை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாருன்னு நம்புறேன். பூசாரிக்கு இது புரியல. ஆனாலும் அவன் மனசை மதிச்சார். ஒரு இரவு கோயிலில் திருட்டு நடந்தது. கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த நகைகள் எல்லாம் திருடப்பட்டது. அடுத்த நாள் எல்லாரும் அதிர்ச்சி. சந்தேகம் எல்லாம் வெளியே வேலை செய்தவர்கள் மேல் போனது. சிலர் அருணையே குற்றவாளி என்றார்கள். அவன் தினமும் இங்கதான் இருக்கான், அவனுக்குத்தான் எல்லாம் தெரியும். அருண் எதுவும் சொல்லல. அமைதியா நின்றான். போலீஸ் அவனை அழைத்துச் செல்ல முயன்ற நேரத்திலே பூசாரி திடீர்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம், அவர் சொன்னாரு. நேற்று இரவு நான் ஒரு கனவு பார்த்தேன். சிவபெருமான் வந்து சொன்னாரு, என்னை பாதுகாத்தவன் குற்றவாளி இல்லைன்னு. அனைவரும் அதிர்ச்சி. அதே நேரத்துல கோயில் பின்புறத்தில் இருந்து ஒரு சத்தம். திருடர்கள் பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஓடும்போது தவறி விழுந்து சிக்கியிருந்தார்கள். அவர்களிடம் எல்லா பொருட்களும் இருந்தது. அருண் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டது. பூசாரி அவனை பார்த்து கேட்டார், நீ உண்மையிலேயே உள்ள போகணும்னு தோணலையா? அருண் சிரிச்சு சொன்னான், நான் தினமும் அவர் வீட்டு வாசலை சுத்தம் பண்றேன். அதுவே எனக்கு பெரிய தரிசனம். பூசாரியின் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த கதையின் கருத்து என்றால், பக்தி என்பது வெளியில் காட்டுவதல்ல, மனசார செய்யும் சிறிய சேவையில்தான் உண்மையான கடவுள் வாழ்கிறார்.